ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2211வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பிரபந்தங்களுள் மடல் பிரபந்தங்களுக்குள் நுழைய இருக்கிறோம். அவர் அருளிய சிறிய திருமடலை முதலில் அனுபவிக்க இருக்கிறோம். திருமங்கையாழ்வாரும் மடல்களும் என்ற தலைப்பிலே சில செய்திகளை அனுபவித்துவிட்டு பின் பிரபந்தத்திற்குள் நுழையலாம். திருமங்கையாழ்வாரின் வாழ்வீச்சும் கவிதை வீச்சும் வேறு எவரிடமும் காண முடியாதவை. அவர் அருளிய பெரிய திருமொழி 1084 பாடல்கள், திருநெடுந்தாண்டகம் 30 பாடல்கள், திருக்குறுந்தாண்டகம் 20 பாடல்கள், திருவழுகூற்றிருக்கை ஒரே பாடல் 47 அடிகள் ஏக பிரபந்தம், ஏக பாசுர பிரபந்தம். அதே மாதிரி சிறிய திருமடல் ஒரே பாடல் ஏக பாசுர பிரபந்தம் 155 அடிகளை கொண்டது. பெரிய திருமடல் அதுவும் ஒரு பாடலே ஏக பாசுர பிரபந்தம் 297 அடிகளை கொண்டது. ஆக இந்த 6 வகை பிரபந்தங்களை அருளி செய்து ஆழ்வார்களிலேயே அதிகமான திவ்ய தேசங்களை 86 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்த பெருமையை பெற்றவர் திருமங்கையாழ்வார் ஒருவரே. திருமங்கையாழ்வார் எம்பெருமானையே நேரில் கண்டு அவன் திருவாயினாலேயே ஓம் நமோ நாராயணாய என்ற திருவட்டெழுத்து மந்திரத்தை உபதேசம் பெற்றார் என்பதை நாம் அறிவோம். அரங்கனின் ஆலயத்தில் அரங்கனை பாடி அரங்கனை மகிழ்வித்து அவனிடமே ஆழ்வார்களின் அமுதத் தமிழுக்கு ஒரு விழா வேண்டி இன்று வரை இன்னும் வரும் காலங்களிலும் தொடர்ந்து நடைபெறும் வகையில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம், பெரிய திருநாள் உற்சவம் நடைபெற காரணமானவர் திருமங்கையாழ்வாராவார் என்பதையும் நாம் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம். துணைவியுடன் இருந்து அருள் பாலிக்கும் ஒரே ஆழ்வார் திருமங்கையாழ்வார் ஒருவரே. திருமங்கையாழ்வார் அருளிய திவ்ய பிரபந்தங்களில் பெரிய திருமொழி முதலாவது. எதனையும் எதிர்பாராத கருணையினால் நிர்ஹேதுக கிருபையால் அவன் தன்னை காட்ட கண்ட ஆழ்வார் மன அனுபவத்தாலே முதல் பிரபந்தமான பெரிய திருமொழியிலும் 2வது பிரபந்தமான திருக்குறுந்தாண்டகத்திலும் அவனை அனுபவித்தார், எம்பெருமானை அனுபவித்தார். ஆனால் அதில் திருப்தி அடையாமல் வெளி இந்திரியங்களாலும் அவனை கண்டு பேசி கட்டி தழுவி பரிமாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக 3வது பிரபந்தமான திருவழுகூற்றிருக்கையிலே திருக்குடந்தையிலே சரணம் புகுந்தார். அப்போதும் அவருடைய விருப்பம் நிறைவேறவில்லை. எனவே தன் ஸ்வரூபமாகிற பாரதந்திரியத்தை, தன் தனித்தன்மையை அழித்து கொண்டாவது அவனை வரவழைப்போம் என்ற ஆசை மிஞ்சி 4வது 5வது பிரபந்தங்களாகிய சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்னும் இந்த 2 பிரபந்தங்களை அருளி 6வதான திருநெடுந்தாண்டகம் என்னும் கடைசி சரம பிரபந்தத்தில் அவனை பரிபூரணமாக பெற்று தலை கட்டியபடியே பேசுகிறார். மடல் ஊர்வது ஒரு காரியமாகில் அதற்கு 2 பிரபந்தங்கள். இதற்கு மடல் ஊர்வது ஒரு காரியம்தான். அப்போ அதற்கு 2 பிரபந்தங்கள் எதற்கு பாடினார் என்ற கேள்வி எழ, சிறிய திருமடலாகிய முதல் மடலிலே கிருஷ்ணன் விஷயமாக, எம்பெருமான் கண்ணன் விஷயமாக மடல் ஊர்ந்தார். அவன் காலாந்தரத்தில் இருந்தவனாய் தானும் மடல் எடுக்கக்கூடிய சுனைகேடனாகையாலே அது பலிக்கவில்லை என்று கொண்டு நீர்மையின் எல்லை நிலமாக தம் காலத்திலேயே விளங்கிய அர்ச்சாவதாரத்திலே பெரிய திருமடலில் மடல் எடுக்கையாலே 2 பிரபந்தங்கள் மடலாக அமைந்தன என்பர் நம் பெரியோர். சிறிய திருமடல் பிரபந்தம் இயற்பாவில் 9வது பிரபந்தமாக இடம் பெற்றுள்ளது. இது திருமங்கையாழ்வாரின் 5வது பிரபந்தமாகும். மடல் என்ற சொல்லுக்கு பொதுவாக இதழ் என்று பொருள்.
சங்க இலக்கியங்களில் மடல் என்பது பனங்கருக்கு, பனை மடல், வாழை மடல், மடல் மா என்ற பொருள்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல பொருள் சொல்லப்பட்டாலும் சிறப்பாக அது பனை மடலையே குறித்து நிற்கிறது. இலக்கியத்தில் மடல் என்பது அகப்பொருள் துறைகளில் ஒன்றாக கூறப்படுகிறது. தன்னை விரும்பிய தலைவியை அடைய முடியாத நிலையில் மடல் ஊர்ந்தாவது அவளை பெறுவேன் என்று தலைமகன் சொல்வதாக இந்த துறை அமையும். தலைமகன் மடலூர துணிந்த போது பனை மடல்களால் குதிரை வடிவம் செய்து அதன் மேலேறி பித்தன் போல் ஊர் நடுவே தோன்றுவான். இந்த செய்திகளை ஏற்கனவே நாம் அனுபவித்தோம். என்றாலும் கருத்து கருதி இங்கேயும் சொல்லப்படுகிறது. தலைமகன் மடலூர துணிந்த போது பனை மடல்களால் ஒரு குதிரை வடிவம் செய்து அதன் மேலேறி பித்தனை போல் ஊர் நடுவே தோன்றுவான். தன் காதலை ஊரறிய வெளிப்படுத்துதலே அதன் நோக்கமாகும். அவன் மடலேறி துன்புறுதல் கண்டு ஊரார் இரக்கம் கொள்வர். சான்றோர் அவனுக்கு உதவி செய்வர். பெண்ணின் பெற்றோரும் அவனுக்கு மகளை தர செய்வர். இவ்வாறு காதலியை அடைவதற்காக தன்னைத்தான் தண்டித்துக் கொள்ளும் காதலனுடைய நிலையை மடலூர்தல் அல்லது மடல்மா ஏறல் என்று தமிழ் நூல்கள் குறிப்பிடுகின்றன. மடல் ஏறுதல் பெருந்திணைக்கு உரியது. பெருந்திணை என்பது ஒருதலை காமம். அந்த மடலேற்றம் பெண்களுக்கு உரியது அன்று என்றும் தொல்காப்பியம் கூறுகிறது என்பதை பார்த்தோம். எத்தினை மருங்கினும் மகடு மடல் மேல் பொற்புடை நெறிமை இன்மையான. என்ன ஆனாலும் சரி பெண்கள் மடல் ஏறுவது இல்லை. எத்தினை மருங்கினும் மகடு மகளிர் மடல் மேல் பொற்புடை நெறிமை இன்மையான என்று தொல்காப்பியத்திலே பொருளதிகாரத்திலே வரும் சூத்திரம் கூறுகிறது. காதலியை அடைவதற்காக தலைவன் மடலேறலாம் என்பது பழைய இலக்கியத்தின் மரபு. அதற்கு மாறாக திருமால் மீது காதல் கொண்ட தலைவி அவனை அடைய பெறாத நிலையில் மடலேற துணிந்ததாக 2 மடல்களிலும், சிறிய திருமடல் பெரிய திருமடல் ஆகிய மடல்களிலும் பரகால நாயகியாக நாயகி பாவனத்தில் பாடியுள்ளார் திருமங்கையாழ்வார். பெரிய திருமடலில் தலைவியின் கூற்றாக, நாயகி பாவனையில் பரகால நாயகியின் கூற்றாக ஆழ்வார் கூறுகிறார். அன்னநடையார் அலர் ஏச ஆடவர் மேல் மண்ணு மடல் ஊரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டு அறிவதுண்டு. அதனை யாம் தெளியோம், நான் அதை பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகிறார். இங்கே தென்னுரை என்பதில் மகளிர் மடல் ஏறுவதில்லை என்னும் தமிழ் வழக்கையே ஆழ்வார் குறிப்பிடுகிறார். இதனால் இவர் காலத்திலும் மகளிர் மடல் ஏறலாகாது என்னும் தமிழ் வழக்கில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றும், அந்த வழக்குக்கு மாற்றாகவே மகளிர் மடலேற்றத்தை ஆழ்வார் பாடுகிறார் என்பதையும் நாம் அறியலாம். பெண்கள் மடல் ஊர்வதாக கூறும் சிந்தனை ஆழ்வார் காலத்திற்கு முன்னரே முளைவிடத் தொடங்கி இருக்கிறது என்பதையும் சென்ற பதிவிலே சிந்தித்தோம். கலித்தொகையில் தலைவி ஒருத்தி மடல் ஊர்தல் பற்றி சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மாழ்வாரும் மாசரு சோதி என்ற திருவாய்மொழியிலே 5:3 திருவாய்மொழியிலே தமது பிரிவாற்றாமை மேலிட்டால் பராங்குச நாயகியாக காதல் கைமிக்கு மடலூர துணிவதாக பாடியிருக்கிறார். ஆனால் அங்கும் மடலூர்ந்ததாக இல்லை, ஊர்வேன் என்ற தன் துணிவை உரைத்ததாகவே இருக்கிறது. இந்த திருமடல்களின் தனித்தன்மை என்ன? இந்த 2 திருமடல்களும் கலிவெண்பா யாப்பில் அமைந்திருக்கின்றன. வெண்பாவுக்குரிய இலக்கணத்துடன் 12 அடிகளுக்கு மேல் ஆசிரியப்பா போல அடிவரையறையின்றி வருவது கலிவெண்பா. கலிவெண்பா என்றால் அது ஒரு வெண்பாவுக்கான இலக்கணம் இருக்க வேண்டும். 12 அடிகளுக்கு மேல் அடிவரையறை இல்லாமல் வர வேண்டும், அது கலிவெண்பா. இது 2 அடி ஓர் எதுகையாய் அந்த எதுகை பெற்ற தனிச்சீரை அந்த 2ஆம் அடியின் ஈற்றில் பெற்று வந்தால் அது நேரிசை கலிவெண்பா.
தனிச்சொல் பொறாமல் வருவது இன்னிசை கலிவெண்பா. இந்த இரு மடல்களும் தனிச்சொல் இல்லாமல் இன்னிசை கலிவெண்பாவில் அமைந்திருக்கின்றன என்பது இலக்கணம். சிறிய திருமடல் வெண்டலை தப்பாமல் 155 அடிகள் கொண்டு பாரார் பூம்பெண்ணை மடல் என்று முச்சீர் வெற்று முடிகிறது. அவ்வாறே பெரிய திருமடலும் 297 அடிகளில் மன்னிய பூம்பெண்ணை மடல் என்று ஈற்றடி, அதாவது இறுதி அடி முச்சீராய் முடிகிறது. மேலும் சிறிய திருமடலில் நாராயணன் என்னும் பெயருக்கேற்ப நூல் முழுவதும் ஒரே எதுகை அமைத்து பாடப்பட்டிருக்கிறது. நாராயணன் என்னும் வார்த்தையின் உள்ள இரண்டாவது எழுத்து ரா. அது இந்த சிறிய திருமடல் முழுக்க முதல் சீரின் இரண்டாம் எழுத்து ராவாகவே அமைந்திருப்பதை கவனிக்கலாம். நல்லாக கவனிக்க வேண்டும். நாராயணன் என்ற வார்த்தையில இரண்டாம் எழுத்து ரா. அது இந்த திருமடல் சிறிய திருமடல் பிரபந்தம் முழுக்க முதல் சீரினுடைய இரண்டாம் எழுத்தாகவே அமைந்திருக்கும். ரா என்றே வரும். அதை நீங்கள் கவனிக்கலாம். பெரிய திருமடல் கண்ணன் என்னும் எழுத்து பெயருக்கேற்ப எதுகை அமைப்பினை இன் என்ற எழுத்து முதல் சீரின் இரண்டாம் எழுத்தாக நூல் முழுவதும் கொண்டிருக்கிறது. இன் இன் என்ற மன்னிய என்று வரும். பொதுவாக நூலின் பயனாக கூறப்படுவன அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4மே. ஆனால் திருமடல்களில் வரும் தலைவியோ இன்பம் ஒன்றையே ஏத்தி கூறுகிறார். அவள் கருத்துப்படி அறமும் பொருளும் இன்பத்தில் அடங்கிவிடுகிறது. வீடு வேறு அவளால் மிகுதியும் இகழப்படுகின்றது. பெரிய திருமடலில் அதை பார்க்கலாம். இதனால் இறைவனிடத்து கொள்ளும் பேரன்பாகிய பகவத் காமத்தையே ஆழ்வார் குறிப்பிடுகிறார். இதையே சீர் எனற் காமம் என்று ராமானுச நூற்றந்தாதியும் கூறுகிறது 40வது பாசுரத்திலே. இவ்வாறு காமத்தை சிறப்பித்து பேசும் தலைவி தன்னை வருத்தும் காம நோய் காரணமாகவே மடலூரப் போவதாக இரு மடல்களிலும் தெரிவிக்கிறாள். கடவுள் மாட்டு மானிடப் பெண்டிர் நயந்த நிலையினை விளக்குவதாக இந்த மடல்கள் அமைந்து தமிழ் இலக்கணப்படியும் பொருந்தி வருகின்றன. இவர் தம் பக்தி அனுபவத்தை வெளியிடுவதற்கேற்ப வாய்ப்பானதொரு வாகனமாகவே மடல் வடிவை கையாண்டார் திருமங்கை ஆழ்வார் என்பது தெளிவாகிறது. சரி, மடலில் பாசுர எண்ணிக்கை நம்ம ஏற்கனவே ஒரே பாசுரம் என்று முதலிலே முன்னுரையிலே சொன்னோம். அது பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த திருமடல்களின் பாசுரங்களை பல்வேறு வகையாக நமது பூர்வாச்சாரியர்கள் கணக்கிலே எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீமத் வேதாந்த தேசிகர் தாம் இயற்றிய பிரபந்த சாரத்திலே இந்த 2 மடல்களையும் 118 பாசுரங்களாக கொண்டிருக்கிறார். சிறிய திருமடல் பாட்டு 38 2 38 + 2 40. சீர் பெரிய மடல் தனிப்பாட்டு 78 என்பது அவருடைய திருவாக்கு. ஆக 78 40 118 பாசுரமாக வேதாந்த தேசிகர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இவர் சிறிய திருமடல் 38 2 பெரிய திருமடல் பாட்டு 78 என்று குறித்த எண்ணிக்கையை பெரும்பாலான பதிப்பாசிரியர்கள் மேற்கொண்டிருக்கின்றனர். பாசுரத்தின் போக்கை கொண்டு ஆங்காங்கே நிறுத்தி பாசுரங்களாக அதை கணக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பிள்ளை ஆசிரியர் என்ற ஒரு ஆச்சாரியர், அவர் மடலில் அமைந்த ஒரு கண்ணியை, அதாவது 2 அடிகள் ஒரு பாசுரமாக கொண்டு சிறிய திருமடலை 77 அரை பாசுரங்கள், 155 அடி அல்லவா, அதனால 77 கூட்டல் அரை 77 அரை பாசுரங்கள் என்றும், பெரிய திருமடலை 148 பாசுரங்கள் என்றும் கணக்கிட்டு இருமடல்களிலும் 226 பாசுரங்கள் உள்ளனவாக கணக்கிட்டிருக்கிறார். இதனை தாம் இயற்றிய திருமங்கையாழ்வார் வாழி திருநாமத்திலேயே அவர் குறித்திருக்கிறார். ஆனாலும் கூட பெருமாள் கோவில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியரும் பேராசிரியர் டாக்டர் சுப்பரெட்டியாரும் அவர்களது ஆய்வுரைகளிலே யாப்பிலக்கணப்படி திருமடலை ஒரே பாட்டாக கொள்வதே பொருத்தம் என்று நிறுவியிருக்கிறார்கள். காரணம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலிவெண்பாவாலான பிரபந்தம் ஆகும் என்பது அவர்களது கருத்து.
எப்படி திருமடல் ஒரே பாட்டு? இந்த சிறிய திருமடல் இலக்கண முறைப்படி ஒரே பாட்டாக கொள்ளத்தக்கது என்கிறார்கள் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியாரும் பேராசிரியர் டாக்டர் சுப்புரெட்டியாரும் என்று பார்த்தோம். இந்த திருமடல்களின் பாசுரங்களை பல்வேறு வகையாக பூர்வாச்சாரியர்கள் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்த்தோம். வேதாந்தேசியர் தாம் இயற்றிய பிரபந்த சாரத்தில் இந்த 2 மடல்களையும் 118 பாசுரங்களாக கொண்டிருக்கிறார். சிறு திருமடல் பாட்டு 38 2 சீர் பெரிய மடல் தனிப்பாட்டு 78 என்பது அவருடைய திருவாக்கு. அப்பிள்ளை ஆசிரியர் ஒவ்வொரு கண்ணியையும் ஒரு பாடலாக கொண்டு சிறிய திருமடல் 77 பாசுரமாகவும் பெரிய திருமடலை 148 பாசுரமாகவும் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். இவர்கள் இப்படி பல பாட்டுக்களாக பிரித்து கொண்டது இலக்கண முறைமைக்கு இணங்குவதல்ல, ஏற்றதல்ல. மகான்களாகிய அந்த ஆசிரியர்கள் இலக்கண நெறிக்கு முரண்பாடாக அப்படி பிரித்து கொண்டதற்கு என்ன காரணம் என்பதை பின்னர் நாம் பார்ப்போம். இப்போது இலக்கண முறைப்படி எப்படி ஒரே பாட்டாகும் என்பதை பார்க்கலாம். வெண்பா, வெண்பா என்றால் என்ன? அதனுடைய இலக்கணம் என்ன? ஈற்றடி முச்சீராகவும் மற்ற அடிகள் நாற்சீராகவும் பெற்று காய்ச்சீரும் மாச்சீர் விழாச்சீர்களும் இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை ஆகிய 2 வகை வெண்டலைகளையும் கொண்டு மற்ற சீரும் தலையும் பெறாமல் ஈற்றுச்சீர் நாள் மலர் என்ற ஓர் அசைவார் வாய்ப்பாடுகளில் ஒன்றினாலாவது காசு பிறப்பு என்ற ஈரசை வாய்ப்பாடுகளில் ஒன்றினாலாவது முடிந்து ஒரு விகற்பத்திலானும் 2 விகற்பத்திலானும் வருவது வெண்பா. இதுதான் வெண்பாவினுடைய பொதுவான இலக்கணம். இது இலக்கண மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதற்காக இதனை இங்கே குறிப்பிடுகிறேன். இரண்டு அடிகளில் வருவது குறள் வெண்பா, 3 அடியால் வருவது சிந்தியல் வெண்பா. வெண்பா பல வகைப்படும் இல்லையா? இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வருவது வெண்பா. அதிலே 2 அடிகள் மட்டும் வந்தால் அது குறள் வெண்பா, 3 அடியால் வருவது சிந்தியல் வெண்பா, 4 அடிகளாய் 2ஆம் அடியின் இறுதிச்சீர் முதல் 2 அடிகளின் எதுகையை உடைய தனிச்சொல்லாய் வர நிற்பது நேரிசை வெண்பா, 4 அடிகளாய் தனிச்சொல் இல்லாது வருவது இன்னிசை வெண்பா, 5 அடிகள் முதல் 12 அடி அளவும் வருவது பகுரொடை வெண்பா, 12 அடிகளுக்கு மேல் இருந்தால் அது கலிவெண்பா என்று சிறப்பித்து யாப்பிலக்கண நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே திருமடல்கள் 2ஐயும் கலிவெண்பாவாக கொண்டு ஒவ்வொரு மடலையும் ஒரே பாட்டாகவே கொள்ள வேண்டும். 2 மடல்கள் 2லும் முற்றிலும் ஒரே எதுகையாக அமைந்தமையும் ஈற்றடி முச்சீராக அமைந்து முடிந்துள்ளமையும் நன்கு நோக்கத்தக்கது. 2 திருமடலும் ஒரே எதுகையாக முழுமையும் ஒரே எதுகையாக அமைந்திருக்கிறது, ஈற்றடி முச்சீராக அமைந்து முடிந்திருக்கிறது. சங்கத்து சான்றோர் இயற்றிய 12 பாட்டியல் என்ற இலக்கண நூலிலே இனவியலில் மடல் இலக்கணம் சொல்லும் போது பாட்டுடை தலைமகன் இயற்பெயர்க்கு எதுகை நாட்டிய வெண்கலிப்பா அதாகி காமம் கவற்ற கரும் பனை மடல் மா ஏறுவர் ஆடவர் என்றனர் புலவர் என்றதும், இவ்வாறு வந்தன மங்கையர்கோன் அருளி செய்திய பெரிய மடல் சிறிய திருமடல் என்பன என்று அதற்கு கீழ் விவரணம் காட்டியிருப்பதும் அறியத்தக்கது. 12 பாட்டியல் இலக்கண நூலிலே அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் அம்முக்கூற்றின் திறம் கடிந்து அறிவையர் திருத்துறும் இன்பம் பயன் என கலிவெண்பாவால் தலைவன் பெயர் எதுகையில் பேசுதல் வளமடல் என்ற விளக்கமும் இங்கே அறியத்தக்கது. பச்சநந்தி மாலை என்ற வெண்பா பாட்டியல் செய்யுளிலே மடல் இலக்கணம் சொல்ல வந்தவர் உற்ற அறம் பொருள் வீடு எள்ளி உயர்த்தின்பம் பொற்றொடி காதல் உற்ற அறம் பொருள் வீடு எள்ளி உயர்த்து இன்பம்
பொற்றொடி காதல் பொருட்டாக பெற்றி உரைத்த கலிவெண்பா மடல் இறைவன் என்பேர் நிறைத்த எதுகை நிறுத்து என்ற வெண்பாவும் உணரத்தக்கது. ஆகவே கலிவெண்பாவில் அமைந்த திருமடல்களை பல பாட்டுகளாக பிரித்தல் இலக்கண முறைமைக்கு ஏற்காது என்றாலும் ஸ்ரீ வேதாந்த தேசிகரும் அப்பிள்ளை ஆசிரியரும் பல பாட்டாக பிரித்து கொண்டது ஔசித்யம் என்கிற பிரமாணத்தின்படி ஒரு வகையாக பொருந்தக்கூடும். அதாவது ஆழ்வார்கள் அருளிய தமிழ் வேதத்துக்கு 4000 என்ற பெயர் நாடெங்கும் வழங்கி வருகிறது என்பதை நாம் அறிவோம். ஏறத்தாழ சரிசமமாக 4000 பாட்டுக்கள் உள்ளனவாக காட்ட வேண்டும் என்ற திருவுள்ளம் அந்த ஆசிரியர்களுக்கு உண்டாயிருக்கலாம். ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ ராமானுஜ நூற்றந்தாதியையும் சேர்த்து 4000 கணக்கிட திருவுள்ளம் பற்றினார். அப்பிள்ளை அந்த நூற்றந்தாதியை தவிர்த்து 4000 கணக்கிட கருதி இருக்கிறார். திருமடல்களை ஒவ்வொரு பாட்டாக கொண்டால் இவர்களுடைய திருவுள்ளம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது. 2 திருமடல்கள் தவிர மற்ற திவ்ய பிரபந்தங்கள் 22இல் 3774 பாட்டுக்கள் மட்டுமே தேறுகின்றன. ராமானுஜ நூற்றந்தாதியில் 108 பாட்டுக்களையும் கூட்டிக் கொண்டால் 3882 பாட்டுக்கள் தேர்கின்றன. ஆகவே 4000ற்கு 118 பாட்டுக்கள் தேவையாகியிருந்தன. அதற்காக சிறிய திருமடலை 40 பாட்டாகவும் பெரிய திருமடலை 78 பாட்டாகவும் பிரித்து கொண்டு பூர்த்தி செய்தருளினார். எண்ணம் 4000 ஆயிற்று. நூற்றந்தாதியை தவிர்த்துவிட்டு 4000 கணக்கிட திருவுள்ளம் கொண்ட அப்பிள்ளைக்கு 226 பாட்டுக்கள் தேவைப்பட்டன. அதற்காக அவர் சிறிய திருமடலை 77 பாட்டாகவும் பெரிய திருமடலை 148 பாட்டாகவும் கணக்கிட்டு அந்த 4000ஐயும் பூர்த்தி செய்து அருளினார் என்று எடுத்துக்கொள்ளலாம். திதிஸ்தஸ்ய கதிச் சிந்தனியா, உள்ளதற்கு ஒரு வழிவிட வேண்டும் என்ற நீதியை அடியொற்றி இப்படி ஒரு சமாதானம் காட்டப்பட்டது எனலாம். ஸ்திதி இருப்பது, ஸ்திதி தஸ்ய கதிச் சிந்தனியா, உள்ளதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். எப்படி இருக்கிறது அதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும், அதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார்கள். இலக்கணப்படி திருமடலை ஒரே பாட்டாக கொள்வதே ஏற்கும். எப்படியெனில் 276 பாட்டுக்கள் குறைவதால் 4000 என நாடெங்கும் வழங்குவது எப்படி பொருந்தும் என்று ஒரு கேள்வி எழுந்தால், உலக வழக்கில் ஒரு பெரிய தொகைக்கு சில எண்கள் குறைந்தாலும் அதனை பெரிய தொகையை சொல்லியே வழங்குவதுண்டு. 4000 கணக்குக்கு 100-200 குறைந்தாலும் 4000 என்றே வழங்கலாம், அதில் ஒன்றும் குறையில்லை. உதாரணமாக திருவாய்மொழி 1102 பாசுரங்கள். அப்படி இருக்க ஆழ்வார் அவரே என்ன சொல்லுகிறார்? குருகூர் சடகோபன் சொன்ன 1000 என்று பல இடங்களில் செய்துள்ளது காணலாம். ஆக 1102 பாசுரங்களை 1000 பாசுரங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல பெரிய திருமொழி 1084 பாசுரங்களாக இருக்க பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறை 1000 என்று சொல்லுகிறோம். ஆக சற்றே அதிகமாக இருக்கிறதை குறைத்து அந்த ரவுண்ட் ஆஃப் என்று சொல்லுவோம் அல்லவா, அது மாதிரி சொல்வதை காணலாம். அதே போல 108 பாட்டுக்கள் அமைந்த பிரபந்தத்தை ராமானுச நூற்றந்தாதி என்று சொல்லுகிறோம். 74 ஸ்லோகங்கள் அமைந்த ஸ்தோத்திரத்தை யதிராஜ சப்ததி, சப்ததி என்றால் 100 பாடல்கள் என்ற அர்த்தம். 74 ஸ்தோத்திரம் தான் இருக்கிறது அதில், அது யதிராஜ சப்ததி என்று சொல்கிறோம். ஆக இந்த அடிப்படையில் 1000க்கு 150 குறைந்தாலும் மிகுந்தாலும் 1000 என்றே கூறலாம் என்பது தெளிவாகிறது. எனவே திவ்ய பிரபந்தத்தில் 3774 பாசுரங்களே இருந்த போதிலும் அதனை 4000 என கூறத்தட்டில்லை என்பதாகும். ஒரே பாடலாக அமைந்த நீண்ட பாசுரங்களை பொருள் முடிவு கருதி தனித்தனி பகுதியாக பிரித்து கொள்ளுதல் பண்டை காலத்தில் இருந்து வரும் ஒரு மரபாகும். நச்சினார் கினியர், அடியார்க்கு நல்லார் இந்த முறையை மேற்கொண்டுள்ளனர்.
இந்த மரபையொட்டியே இரு மடல் பிரபந்தங்களையும் பல பாசுரங்களாக சரியாக சொல்ல புகுந்தால் பல பகுதிகளாக கணக்கிடும் மரபும் ஏற்பட்டிருத்தல் வேண்டும். பாசுரங்களை சேவிக்கும் போதும் இப்பகுதிகளின் இறுதியில் சற்று நிறுத்தப்படுகிறது. இந்த அடிப்படையில் நாமும் இந்த மடல்களை விளக்கமாக அனுபவித்தலின் பொருட்டு பல பகுதிகளாக பிரித்து பார்த்து அனுபவிக்க இருக்கிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பதிவினுடன். அன்புடன் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.